ஏய் மருது மருதாச்சலம். ஏய் எப்படா இருக்க? மாத்ருபூதம் வாடா 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 வாடா. எவ்வளோ நாளாச்சு அவனை பார்த்து. சௌக்கியமா இருக்கியா? உன் குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா? நான் எல்லாம் சௌரியம்டா. நீ சௌரியமா? ஏய் மருதாச்சலம், என்னடா ஆளே மாறி போயிட்ட? இதான லந்து விடுற பாரு. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா சந்திக்கலன்னா கூட அதான் தினமும் ஃபேஸ்புக்ல உன் மூஞ்சிய நானும் என் மூஞ்சிய நீ தான் பாக்குறோமே. அது இல்லடா, ஃபேஸ்புக்ல எல்லாரும் சூப்பரா போட்டோ போடுவாங்க, ஆனா நேர்ல பார்த்தா கேவலமா இருப்பாங்கடா. அதான் கேட்டேன். ஏய் இப்ப என்னடா சொல்ல வர? ரெண்டு இடத்துலயுமே நான் கேவலமா இருக்கேங்கிறியா? ஏய் அது எப்படா கரெக்டா உடனே கண்டுபிடிக்கிற? கிண்டலு. ஏய் நானும் நீயும் ஸ்கூல் டயத்துல எவ்வளோ டியரஸ்ட் ஃப்ரெண்டுடா. இந்த வீணா போன சத்தியமூர்த்தி கம்பெனியில சேர்ந்தாலும் சேர்ந்த என்ன அடியோட மறந்துட்டேன்ல. பரவாயில்லடா மச்சான், உனக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன்டா, நண்பேன்டா. டேய் உன் மனசு யாருக்குடா வரும்? என் மனநிலைமையை சொல்லி யார்கிட்ட புலம்புறதுன்னு ஒரே பிரச்சனையில் இருந்தேன். கவலைப்படாதடா மச்சான், நீயும் தான் அவன்கிட்ட 25 வருஷமா குப்பை கொட்டிட்ட. ஆமா அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானாடா? என்னத்த சொல்றதுடா, ஒரு மண்ணும் சரியில்லை, 1000 பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே போலாம். டேய் நம்ம போய் சரக்கு அடிக்கலாம் வாடா. சரக்கு அடிச்சா சர மாதிரியா என் லிஸ்ட் வரும்டா. மாத்ருபூதம் எனக்கும் சத்தியமூர்த்திக்கும் சின்ன வயசுலயே செட் ஆகாது. ஆனா நீயும் அவனும் தான் கழுதைய மூட்டி மாதாடா போயிட்டே இருந்தீங்க. கரெக்டா சொன்னடா. அவனை கழுத நீ சொன்னதுனா ஒத்துக்கலாம். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? அந்த கழுதையோட கேவலமான ஒரு ஜென்மம் அடிமையா இருக்குன்னா அது நான் தான்டா. கம்பெனியில வர்ற லாபம் எல்லாம் அவனுக்குடா, சாதாரண சம்பளம் எனக்குடா. அவனும் கம்பெனி ஷேரை கொடுப்பான்னு எதிர்பார்த்து 25 வருஷமா ஏமாந்தது தான்டா மிச்சம். ரொம்ப வருத்தமா இருக்கடா மாப்பிள்ள. நம்மலாம் லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா கூட எங்க 2 பேரை விட நீ தாண்டா புத்திசாலி. உனக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுடா மாப்பிள்ள. ஆமா கரெக்டா சொல்றா. டேய் நான் 4 நாள் இல்லைன்னா அந்த கம்பெனியை நாஸ்தி ஆயிடுடா. எனக்கு தெரியாம என் மேல நம்பிக்கை இல்லாம இன்னொருத்தனை வேற ஹையர் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன்டா. டேய் நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன். கவலைப்படாதடா, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, இன்னிலேருந்து உன் ஜாதகத்துல இருக்கிற சனிக்கு ஜலதோஷம் பிடிச்சி அலறி அச்சுன்னு ஓடிட்டான்னு வச்சுக்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ பேசாம என் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிடுறா. இங்க பேரு என் கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டேன்னா எங்கேயோ போயிடுவேடா. உனக்கு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்பு, எக்ஸிக்யூட்டிவ் சேலரி, ஷாஃபர் ட்ரிவன் பிரெஞ்ச் காரு, இதை தவிர்த்து உனக்கு என்ன வேணாலும் கேளுடா மச்சான், நான் எல்லாம் பண்ணித்தரேன். டேய் உன்னோட பொண்ணோட கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன்டா. ஏய் நிஜமாவாடா சொல்ற? சமாதான்டா. அதாவது நம்ம வந்து சரக்கு அடிக்க போலாமா? வர்றா, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னுவாங்க. இது நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி பேசுற பேச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டேய் 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 நான் நம்புறேன்டா, கண்டிப்பா நம்புறேன்டா. இந்த சத்தியமூர்த்தி கம்பெனில இருந்து எப்படி வெளியில வர்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. டேய் நீ சொல்ற பிளானுக்கு நான் ஓகேடா, என்னெல்லாமோ தரப்போறேங்கிறடா. என் பொண்ணு கல்யாணத்தை வேற நடத்தி வைக்கிறேன்னு சொல்றடா. கண்டிப்பா ட்ரிபிள் ஓகேடா. உனக்கு என்ன வேணும் சொல்றா, இப்பயே சொல்லிடு. ஏன்னா சரக்கு அடிக்க சொல்றதெல்லாம் செல்லாதுன்னு நீயே சொல்லிட்டியே. ஒண்ணு இல்லடா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணும், அவ்வளவுதான். அப்படியா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். டேய் இந்த கம்பெனியை பத்தி சத்தியமூர்த்திக்கு தெரிஞ்ச விட எனக்கு தாண்டா எல்லாமே தெரியும். நீ என்ன வேணும் கேள்றா, இப்பவே தரேன்டா, இப்பவே தரேன். அப்ப ஒரு சின்ன லிஸ்ட் தான் வேணும். எஸ்எஸ் சிமெண்ட்ஸ் உடைய ஃபைனான்சியல் புக்ஸ், அவனுடைய கரண்ட் கஸ்டமர் லிஸ்ட், அவனோட பெண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், பெண்டிங் டெண்டர்ஸ், இதெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்தனா என் கம்பெனி, அதாவது நம்ம கம்பெனியோட பிளான் என்னன்னா சத்தியமூர்த்தி கம்பெனியை கிராஜுவலா கேப்சர் பண்ணி அவனை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அவன் கம்பெனியை நம்ம வாங்கிடலாம். அப்புறம் நம்ம தான் நம்பர் 2 கம்பெனி. 2 வருஷத்துல நம்ம கம்பெனியை நம்பர் 1 ஆக்கிறதுக்கு என்கிட்ட வேற ஒரு திட்டம் இருக்கு. இதை சக்சஸ்ஃபுல்லா முடி, அப்புறமா நான் சொல்றேன். ஏய் பயங்கரமான ஐடியாடா, சூப்பர் பிளான்டா. இது சத்தியமூர்த்திக்கு சரியான பாடம்டா. என்ன வச்சே வேலை வாங்குற அந்த சத்தியமூர்த்தியை நம்ம முடிக்கிறோம்டா.
அவனோட சிமெண்ட் கம்பெனி மண்ணானுண்டா, மண்ணோட மண்ணானுண்டா. சத்தியமூர்த்தி, உனக்கு ஆய்வு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இது சென்னைன்னு பேரு, ஊரை சுத்தி ஓடுதையா கூவார் சிங்காரமா ஊரு. எவன்டா இந்த ஊருக்கு சிங்கார சென்னைன்னு பேரை வச்சது? மவனே, அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். கூவத்தில் அவனை அமுக்குன்னு அமுக்கிறேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருந்தா ஒரு பஸ்ஸும் காணமே, வெயில் கொளுத்துது. சரி, ரைட் ஷேர்ல ரைட் புக் பண்ண வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஐயோ, போன்ல சார்ஜ் அவுட்டு. சி, வந்துடுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு தனியாக நின்னா போதும், ஃபஸ்ட்டு பாட்டு பாட வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அப்புறம் வந்து மெதுவாக பேச்சு கொடுக்க வேண்டியது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம், கேட்டாலும் பதில் சொல்கிற ஆளு நான் இல்லை. என்னங்க இது இப்படி கோவம் வருது? இங்க பாருங்க, கீழே ஒரு 10 ரூபா நோட்டு விழுந்திருக்கு. இது உங்களுக்கு தான் கேட்க வந்தேன். அப்படியா? அது என்னோடது இல்லை. சரிங்க, வேற யாரோ போட்டிருப்பாங்க போல இருக்கு. உங்களை ஒரு ஹெல்ப் கேட்கணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃபோன்ல ஓலா ரைடுக்கு ஒரு ஆப் புக் பண்ணி கொடுங்களேன். பைசாலாம் கொடுக்க வேணாங்க, என்கிட்ட கேஷ் இருக்கு. நிற்கிறது பஸ் ஸ்டாப்பில், இங்கே இருந்துட்டு ஓலா ஆப்பில் ரைடு புக்கிங்க. யாராவது காதில் பூ சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. இங்க பாருங்க, சுத்தி வேற யாரும் இல்லை. லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாப் ஈஸியா இருக்குமேன்னு கேட்டேன். அதனால தான் கேட்குறேன். ஆமா, நீங்க எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் என் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காருக்கா? மேடம், அப்படின்னா இன்னொரு சின்ன ஹெல்ப்பு. என்ன, இப்போ மெதுவா வந்து என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? பணம் இல்லைன்னா மனுஷன் பணத்துக்கு சமானம் மேடம். இங்க பாருங்க, 1500 ரூபாய் இருக்கு. ஐயோ, இருந்துச்சு மேடம், நம்புங்க. அட்லீஸ்ட் இந்த 10 ரூபாயாவது இருக்குங்க. ஹலோ ஹலோ, அந்த 10 ரூபா நீங்க கீழேந்து எடுத்தது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வேணா ஒரு நல்ல ஐடியா தரட்டுமா? இந்த 10 ரூபாவை எடுத்து பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுங்க. பஸ் எவ்வளோ தூரம் கொண்டு போகுதோ அங்கே போய் இறங்கிட்டு அப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போட்டி நடையாக நடந்து போயிடுங்க. என் நேரமே சரியில்லை. ஆமா, நீங்க எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணு. உன்னை மாதிரி ஆளுங்க கூட இந்த வெயில்ல மண்டை காஞ்சி இங்கே நிற்கணும்னு என் தலை எழுத்து. அது சரி, நல்லா சமாளிக்கிறீங்க போங்க. ஐயோ பாவம், கண்ணு தெரியல பாருங்க. நான் போய் ஹெல்ப் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. மேடம் மேடம் மேடம், இங்க இருக்கு பஸ் ஸ்டாப், இங்க இருக்கு. அடச்சி, கையெடு முதல்ல. என்ன பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்றதா நினைப்பா? வேணும் வேணும். சாரி மேடம், உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டேன். யாருக்கு கண்ணு தெரியாது? நான் யாருன்னு தெரியுமா? மைல்ஸ் வித் மோனிகான இன்ஸ்டாகிராம்ல எனக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இது செல்ஃபி ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக்ல. அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சும்மா குளு குளுன்னு அப்படியே இந்த சிட்டியை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு பார்த்தா நல்லா வந்து கெடுத்து விட்டேன். சை, அதுக்கு என்ன மேடம், இந்த ஊர் இங்க தானே இருக்கு. நாளைக்கே வந்து போட்டோ எடுத்துருவோம். என்ன? ஐ வில் ஹெல்ப் யூ. பெரிய ஜோக்கா? இன்ஸ்டாகிராம்ல 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதே நேரத்தில் 2 லட்சம் ஃபாலோவர்ஸை தக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசி? ஹலோ மேடம், சோஷியல் மீடியானா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். அதுக்குன்னு கழுதுன்னு சொல்றது கொஞ்சம் ஓவர். ஓ சரி, சிங்கத்துக்கு தெரியுமா சிங்கப்பூர் சென்ட் வாசனை? சிங்கம்னு சொல்லிட்டீங்க, அது போதும். சென்ட் வாசனை தெரிஞ்சானே தெரியல என்ன? ஆமா, நீங்க சோஷியல் மீடியால சம்பாதிக்கிறீங்களா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. மேடம், இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 10 நிமிஷமா இந்த ஆளுகிட்ட தனியா மாட்டிக்கிட்டு இங்க முழிச்சிட்டு இருக்கேன். அது சரி, உங்களை பார்த்த உடனே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். மைல்ஸ் வித் மோனிகா இன்ஸ்டாகிராம் பேஜ்னு சொன்னீங்க பாருங்க. ஐ குட் ஈஸிலி கனெக்ட். நைஸ் டு மீட் யூ மோனிகா. ஐ எம் நீலா. நீலா, நைஸ் மீட்டிங் யூ நீலா. நீலா? நீலா, வாட் அ பியூட்டிஃபுல் நேம். ஆமா, நான்லாம் பேரை கேட்டால் சொல்லவே மாட்டேன்றீங்க. மோனிகா மேடம், ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்கிட்ட ஃபோனில் சார்ஜ் இல்லை. உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ரைட் ஷேர் ஆப் புக் பண்ணி கொடுங்களேன். ஐ எம் லேட் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தா கையிலையும் கேஷ் இல்லை.
நீலா மேடமும் மறுத்துட்டாங்க. நீங்களாவது என்ன கதை விடுறியா? ஈவ் டீசிங்னு சொல்லி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். முதல்ல அதை பண்ணுங்க மோனிகா. நோ 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 நோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஐ அம் ஃப்ரம் a very decent family. தெரியுது. நம்பிட்டோம். ப்ரோ, லட்டு தண்ணி ஆசையா? இப்போதான் அந்த பஸ் ஸ்டாப்ல 4 பேர் சுத்திட்டு இருந்தேன். இங்க 2 பொண்ணு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் புடிச்சிட்டீங்களா? எங்களுக்கு எங்கேயா பொண்ணு இருக்கு ஊர்ல? ஜமாய் ஜமாய். மேடம் அவனை நம்பாதீங்க, பொறாம மேடம், கொளுத்தி விட்டு போறான் மேடம். மாணிக்கா, இந்த ஆளுகிட்ட நமக்கு என்ன பேச்சு? என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, டிரைவர் மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக கொஞ்ச நேரம் நிழலுக்கு இந்த பஸ் ஸ்டாப்ல ஒதுங்கின கஷ்டகாலம். நீங்க வேணா எங்க போனோம்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஆக்சுவலி நான் டி நகர் தான் போனோம். என்னோட ஆடிட்டிங் கிளையண்ட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு. சரி, போற வழியில அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு போஸ்ட் போடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சேனோ இந்த ஆள் வந்து நல்லா கெடுத்து விட்டான். நானும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை மோனிகா. நான் தேனாம்பேட்டைக்கு போயிட்டு இருக்கேன். உங்களை டி நகர்ல வழியில நான் டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க போலாம். ஓகே, தேங்க்யூ. மேடம் நானும் தேனாம்பேட்டை தான் போனோம். அங்க ஒரு என்ஜிஓக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னையும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்களேன். உன்னை இவ்வளோ நேரம் நாங்க போலீஸ்ல புடிச்சு குடிக்கலையேன்னு சந்தோஷப்படு. வரோம். போங்க போங்க, கலிகாலம்னு சும்மாவா சொல்றாங்க? இந்த காலத்துல உண்மையா இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்லைங்க. 2 ஃபிகரும் போச்சு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, டிரைவரு காரை தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறாரு. அக்கம் பக்கத்தில் யாரையும் காணோம், கொஞ்சம் வந்து தள்ளி கொடுங்க. ஆனாமா தாயி, நான் பாட்டு நீங்க காரை தொட்டு நீங்க திருடன் திருடன் கூட்டிட்டீங்கன்னா? ஐயோ, சரி சரி, நீங்க எங்க போனோன்னு சொன்னீங்க? தேனாம்பேட்டை தானே? தேனாம்பேட்டையில் எங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். ஆமா, கேஆர் கிளினிக்கல். அங்கே தான் இன்னைக்கு நான் வாலண்டியராக ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் தான் இண்டஸ்ட்ரியஸோட பொண்ணுன்னீங்களே, அப்பா கிட்ட சொல்லி 2-3 எலக்ட்ரிக் கார் வாங்கி போட சொல்லுங்க. இந்த தள்ள வேண்டிய பிரச்சனை இருக்காது பாருங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கம்பெனி டெஸ்லா, அதுக்கும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். அப்பா அப்பா, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அப்பா கிட்ட சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? கேஆர் கிளினிக்கலா? நானும் அங்க 2 வருஷமா வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா கார்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு வாழை சுருட்டிட்டு வரணும். சந்தேகப்படுற பெண்களை சமாளிக்கிறது எப்படின்னு யாராவது புக்கு போட்டிருப்பாங்களாப்பா? அது முதல்ல படிக்கணும். ஆமா, இவ்வளோ நாயா நானும் பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி ஏதாவது டீட்டெயில் கேட்கட்டீங்களா? நீ தானே வள 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 வளன்னு பேசிட்டு இருக்க. உன் பேரை நீயே சொல்லிருக்க வேண்டியதானே. டீடைல்ஸ் வேற வேணுமா எங்களுக்கு? I am Kavin, age 28, education MBA, வேலை மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. இன்னும் கல்யாணமே ஆகல, எலிஜிபிள் பேச்சுலர், மேஷராசி, பரணி நட்சத்திரம். செவ்வாய் தோஷம் இருக்கா? நோ செவ்வாய் தோஷம், குரு தசை வந்தாச்சு. கூடிய சீக்கிரம் பொண்ணும் கிடைச்சிரும்னு ஸ்ரீ 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 விஷயானந்தாவே சொல்லிட்டாரு. ஹலோ ஹலோ, இப்ப யாரும் உன் ஜாதகத்தை கேட்டா? என்னங்க நீங்க? இப்பதான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டாக்டரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரையும் மீட் பண்ணியிருக்கேன். நாளை பின்னா உங்களுக்கே என்னோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா படாது, வந்து தொலை தொலை. நீ ஐ ஃபாலோ யூ. யோ, எவையா இந்த மண்டே ப்ளூஸ்ன்னு பேர் வச்சான்? மண்டே எவ்வளோ வேலையில் அடிச்சாலே மண்டையில கொடையுதியா. இந்த பூதம் பிரச்சனை வேற பெரும் பிரச்சனை. அனுமந்த், காட்டுல இந்த சிங்கம் புலியெல்லாம் இந்த மண்டையை பத்தி என்னைக்காவது கவலைப்படுதாயா? அது பாட்டு ஜாலியா என்னென்னமோலாம் பண்ணுதியா மண்டே இன்னைக்கு. மண்டே புலம்பல் இப்பவே தொடங்கிட்டீங்களா? சிங்கம் புலி எல்லாம் பசி எடுக்கிற வரை சாப்பிடவே சாப்பிடாது. நீங்க அப்படியா சார்? ஒரு நாளைக்கு 3 வேளை, அதோட ஸ்நாக்ஸ், அதுவும் கம்பெனி செலவுனா அந்த எக்ஸ்ட்ரா வேற. சார், நீங்க சொல்ற மாதிரி காட்டுல இருக்க விலங்குலாம் சேர்த்து வச்சு சாப்பிடாது உங்களை மாதிரி. சும்மாரியா, பூதம் கொடுக்குற சம்பளத்துல ஒரு காசு சேர்த்து வைக்க முடியலையா? யோ, மும்பையில ஒரு பிச்சைக்காரன் 8 கோடி ரூபா பணம், 4 பிளாட் வச்சிருக்கானா. அது தவிர 3 பொண்டாட்டி வேற வச்சிருக்கானாயா. அவன் எங்க, நான் எங்கயா? போயா, நம்ம நிலைமை அப்படியா? இதுக்குதான் என்ன மாதிரி யங் ஜெனரேஷன் கிட்ட ஐடியா கேட்கணும்ன்றது. இனிமே ஆல் மண்டேஸ் நோ ஆபீஸ்,
அப்படின்னு ஒரு சடம் போடணும். ஐயோ 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 அறிவு கொழுத்து. Super idea. யோ, மண்டே லீவ் விட்டா சண்டே வேலை பார்க்கணியா? உனக்கு என்ன புதுசா கல்யாணம் ஆனவன் மண்டே லீவுன்னா பார்க்கு பீச்சு சினிமா எங்கேயுமே கும்பல் இருக்காது. ஊட்டின்னு போய் ஜமாயிச்சிடுவா. இப்ப தியேட்டர்ல ரெக்லைனர் சீட் வேற போட்டிருக்கானா? எங்க நிலைமை அப்படியா ஐயா? நாங்க எல்லா நாளும் வேலை பார்த்தவனியா? சண்டே லீவே தேவையா? முன்னாடிக்கு புள்ள குட்டின்னு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி. எங்க புடுங்க மாட்டா வாண்டாம் குப்பையில ஓடுற மாதிரி ஐடியா. ஏய் குப்பை ஒண்ணு ஞாபகம் வருதியா? லேப்டாப்ல ட்ராஷ் கேன் ஒண்ணு வச்சிருக்கே, அது நீதான் போட்டியா? சூப்பரா இருக்கியா? எப்படி ஸ்மெல் எல்லாம் வச்சிருக்க? அடுமத்து இன்னும் 5 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட். இதெல்லாம் எப்பயா கத்துக்க போற? பேசாம இளங்கோ கிட்ட நைட்ல இல்ல டே டைம்ல கம்ப்யூட்டர் டியூஷனுக்கு போ, அப்பயாவது ஏதாவது கத்துப்பேன். குட் மார்னிங் டீம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏதோ ட்ராஷ் டாக் மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஊரும்பா. இங்க பாருயா, காலையில இந்த லாஸ்ட் ஃபைனான்சியல் குவார்டர் ரிப்போர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு காலைல சத்தியமூர்த்தி ஃபோன் பண்ணி ரொம்ப புலம்பி தள்ளிட்டாரியா. ஆமா ஆரியா, சொல்லுங்க சார். நீங்க கொடுத்தீங்களே அந்த லாஸ்ட் குவார்டர் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் சரியா தானே இருந்தது சார்? நீங்க ரிப்போர்ட் ஏதாவது தலைகீழா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். 2 மாசமா வரவு கொஞ்சம் இழுகுது, செலவு கொஞ்சம் கடிக்குது. நீங்க தான் சீசனல் எஃபெக்ட் அப்படி இருக்குன்னு சொன்னீங்க. மறந்துட்டீங்களா சார்? யோ இப்ப சொல்லியா விழா வரியா? அப்ப ஏதோ நீ பட்டும் படாம சொன்ன மாதிரி இருந்ததியா. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. சத்தியமூர்த்தி வேற வரப்போறாரு. இளங்கோ, நீங்க ஐடி தானே, உங்களுக்கு ஐடியில் ஸ்மார்ட் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் ஆரியாவும் சேர்ந்து இந்த லாஸ்ட் குவார்டர்ல இருக்க வரவு செலவெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் 10 நிமிஷம் கொண்டு சார் சார் மண்டே 7:09 ராவு காலன்னு ஆரியா சார் சொல்லியிருக்காரு சார். ராவு காலம் முடிஞ்ச உடனே ரிப்போர்ட்டோட வந்துடுறேன் சார். ராகு காலம் பாக்குறீங்களா? ஆமா பாருங்க. அப்படியே இளங்கோவுக்கு அஷ்டம சனியும் ஆரியாவுக்கு 7 சனி நடக்குது. சனி ஆட்டி படைக்கிறதுனால 2 வருஷத்துக்கு இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். ஐயோ தம்பி இளங்கோ, தயவு செஞ்சு வாயை திறக்காதப்பா. நீ வாயை திறந்தாலே எனக்கு 7 வைக்கிற மாதிரி இருக்குப்பா. சார் உங்களுக்கு ரிப்போர்ட் தானே சார் வரும்? இதோ கொண்டுறேன் சார். ஹனுமன் நீங்க வாய். ஓ சத்தியமூர்த்தி வரப்போறாராம். எல்லா டீடைல்ஸும் ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கணும். சார் உங்கள் இங்கிலீஷில் பிழை இருக்கிறது. என்னையா? அது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல சார், ஃபிங்கர் டிப்ஸ். யோ வாயா என் நக்கீரா. எவனோ ஒருத்தன் முட்டை கடுதாசி எழுதியிருக்கானா, 30 தடவை எழுதியிருக்கானா. அதை விசாரிச்சியா? அதை விட்டுட்டு வந்துட்டா எனக்கு இங்கிலீஷ் கரெக்ஷன் பண்ண இங்கிலீஷ் வாத்தியார். சார் அதை பத்தி சொல்றீங்களா? அதை பத்தி விசாரிச்சிட்டேன் சார். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கோமே ஒரு அனானிமஸ் டிப் பாக்ஸ். ஆமா, அதுல தான் சார் எவனோ ஒருத்தர் முட்டை கடுதாசி போட்டுட்டு இருக்கான். என்ன வேணுமா சார்? நீங்க ஜெண்டர் பயஸ்டா இருக்கீங்களா? கண்ணுக்கு குளிர்ச்சியா லேடிஸை ஏன் ஹையர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு 30 லெட்டரும் அதே மாதிரி எழுதியிருக்கான் சார். எனக்கு என்னமோ அந்த ஆரியா சார் மேல தான் டவுட்டா இருக்கு. யோ ரொம்ப காஞ்சு போயிருக்காயா. எஸ். நம்ம என்னங்க பொண்ணுங்களை வேணாம்னா ஹையர் பண்ணாம இருக்கோம். எந்த பொண்ணுங்களும் அப்ளை பண்ண மாட்டேறாங்கய்யா. என்னையா பண்ண முடியும் சார்? குட் நியூஸ் சார். நம்ம பிசினஸ் கன்சல்டன்ட் பொசிஷன் ஒன்று ஓபன் பண்ணோமே. ஆமா, அது ஒரு லேடி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்னைக்கு இன்டர்வியூ வர சொல்லியிருக்கேன். நிஜமாவாயா சொல்ற? எஸ். யோ இன்னைக்கு கேட்ட நியூஸ்ல இது ஒண்ணுதாயா பாசிட்டிவ் நியூஸ். அந்த பொண்ணு வந்தா என் ரூமுக்கு அனுப்பிச்சு வையா. இல்லையா என் ஆபீஸ் ரூம் அனுப்பிச்சு வையா சொன்னேன். தெளிவா பேசுங்க சார். சார் நீங்க கேட்ட ரிப்போர்ட்ஸ் ரெடி சார். என்ன அது? தலையும் புரியல காலும் புரியல. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னய்யா போன மாசம் பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் பூசினா மாதிரி இருக்க? அது வந்து சார், இளங்கோ சிட்டா பறந்து போய் சாருக்கு ஒரு டீ டிஃபன் கொண்டாப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வரும்போது வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமாம் அந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் கேட்டுருந்தேன். ரெடியா இருக்கு சார். நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டேன் சார். நம்ம வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாமா சார்? நோ இங்கே எங்கேயும் போக வேண்டாம். இங்கே பார்க்கலாம், இங்கே பேசலாம் கூட. என்னையா அது? டைம் ஸ்டாம்ப் பாரியா, 5 நிமிஷம் முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் பேப்பர் கூட சூடாக இருக்குது. அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணிட்டேன் நீ? போய் சொல்றியா? அதுக்குடா இவங்களாம் யாரு? இவங்களாம் கோர் டீம் மெம்பர்ஸ் தானே? அவங்களும் இங்கே இருக்கட்டும்.
உங்க எல்லாருக்கும் ஒரு கைட்லைன்ஸ் சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். தப்பு கிடையாது சார். வேணா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு இல்லையா, அந்த சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், சப்ளை சைட் மேனேஜர், அவர் கூட கூப்பிடலாம் சார். சார் இன்னொரு விஷயம், அதாவது நான் வந்து இந்த சாஃப்ட் காப்பியை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு தான் சார் பிரிண்ட் பண்ண கொடுத்தேன். இல்லப்பா? ஆமா சார், ஆமா சார், பண்ணிட்டார் சார், ரிவ்யூ பண்ணிட்டார் சார். ஆமா பண்ணிட்டார் சார். ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ சார். ஐ எம் இளங்கோ, ஐடி ஹெட், ஜாயின் ஜஸ்ட் 5 months பேக் சார். ஐ சி. நீ தானே ஆரியா? சார் நான் தான் சார் ஆரியா. மறந்துட்டீங்களா சார்? ஓ ஐம் சாரி. எனக்கு வயசாக வர வர ஞாபக மறதி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் தட் இஸ் another reason why I came. இந்த பாருங்க, எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுறதெல்லாம் பிடிக்காது. லெட் மீ கம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஓகே சார். லாஸ்ட் 2 months செப்டம்பர் அக்டோபரில் நம்ம கம்பெனிக்கு 25% லாஸ் ஆயிடுது. I know industrial situation is bad. I know the tariffs are there. I know interest rates are going up. எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் 20 to 25% நமக்கு லாஸ் இருக்குது. வரவு கம்மியாகிட்டே போகுது, செலவு ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸோ அதனால் டு கண்ட்ரோல் தட் we have to make some changes. அதுக்கு உங்கள் கோஆப்ரேஷன் தேவைப்படும். கண்டிப்பாக சார். நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஓகே சார். அஃப்கோர்ஸ் மாத்ருபூதம் 25 வருஷமாக என் கூட இருக்கான். இஸ் a very intelligent fellow. ஹார்ட் ஒர்க். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். ஹார்ட் ஒர்க்கர். அவனுக்கு வேலை பளு ஏற்கனவே ஜாஸ்தி. ஸோ there has to be something we have to do. Okay. So it is a necessity and urgency for us to appoint somebody else to take care of our management. ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணமே, அவங்களுக்கு இன்னும் ஒரு டியூட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேலே கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இன்னொரு 6 மாதத்துக்கு நோ மோர் ஜாப் பொசிஷன்ஸ் ஓப்பன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாத்ருபூதத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ். ஓகே சார். ஓகே சார். ஓகே. சரி, கெட் டு ஒர்க். ஓகே. பையா நம்ம ஆஃபீஸ் போகலாமா? பாரு இது ப்ராப்ளம். இந்த அப்ப அவரை தூக்கிருக்கலாம். அவர் எதுக்கு வேஸ்டா? நம்ம தான் இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யோ, என்னையா நடக்குது? இப்போதான் என் முதலாளி இடி மாதிரி ஒரு நியூஸ் சொல்லிட்டு போனாரு. இப்ப பார்த்தா மின்னலாட்ட ஒரு பொண்ணு வந்து நிக்குது. இன்னும் மாற்று தெரியலையா? சொல்லு சொல்லு. சார், நான் பிசினஸ் கன்சல்டன்ட் ரோலுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். என் பேரு மோனிகா சார். I am HR head ஹனுமந்த் ராவ். வரேயா? நம்ம இதுல பேசணுமே, ஜூம்ல பேசணுமே. ஓகே. உங்களுக்கு பூதம் சாரோட தான் இன்டர்வியூ. ஓகே சார். அவர் வந்து ஓனரோட ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அவர் வெளில வந்தவொடனே நீங்க மாடியில இன்டர்வியூக்கு போயிடலாம். ஓ ஷூர் சார், தேங்க் யூ so much. அப்புறம் இவங்க 2 பேரும் யாரு? ஓ ஃபேக்டரி வர்க்கர்ஸ். என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் இளங்கோ, ஐடி ஹெட், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், பேரோல், HR சாஃப்ட்வேர், இதெல்லாம் என் டீம் தான் ஆப்ரேட் பண்றது. அது இல்லாத ஐ எம் த யங்கஸ்ட் ஹியர். வயசு ஜஸ்ட் 26 தான். இதெல்லாம் யாரா கேட்டாங்களா? இளங்கோ சார், இந்த டீடைல்ஸ்லாம் நான் கேட்கவே இல்லையா? மேடம், ஐ அம் ஆரியா. முழுசா சொல்லுங்க. பேரு ஆறாவமுதன், வயசு 55. இதெல்லாம் கேட்டாங்களா? மேடம், நான் தான் இங்க அக்கவுண்ட்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ஹெட். நான் இல்லாம எல்லாருமே சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். நீங்க இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் தைரியமா உங்களுக்கு பண்றேன். என்ன சார், நான் யாரு, என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை? தேவையில்லை சார், தேவையில்லை சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். பரவாயில்லம்மா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. ஒருவேளை ஓக் மேகசின்ல ஒரு போட்டோ வந்ததே, அது நீங்களா? சார், உங்களுக்கு சிங்கர் சின்மயி தெரியுமா? தெரியாது. அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான். ஐயோ, அந்த சின்மயியா? ஐயோ, சின்மயியோட சித்தப்பா பொண்ணா? நீ இப்படி வாமா, மாடியில் தாமா இன்டர்வியூ. நீ இன்டர்வியூக்கு போமா. தாயி போ, இன்டர்வியூ. அப்படிதான் போ போ போ. இப்பெல்லாம் ஏதாவது பொண்ணுங்க கிட்ட பேசினாலே மீட்டூ லிஸ்ட்ல ஆட் பண்ணுவாங்க போறீங்கயா. ஏன் பாட்ட விரும்புமா? நான்சென்ஸ் நான்சென்ஸ். டேய் அசோக், ஏண்டா சின்ன பையலாடா நீ? 7 கழுத வயசாகுது, ரூம பாரு நொச்சி குப்பம். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் தானே. என்ன மாதிரி வீட்டுல ஒரு பையன் இருந்தாருன்னா
அப்பா தான் திட்டுவாரு, அம்மா சரண்யா பொன்மன்னன் மாதிரி பார்த்து பார்த்து வச்சுப்பாங்க. மை கிளாஸ்மேட். ஆமா. இந்த வீட்ல எல்லாம் தலைகீழு. டேய், அது நீ எந்த கட்சியில இருக்கன்னு வச்சுதான் உன்னை சப்போர்ட் பண்றதா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும். இப்ப பாரு, சசி தரூர் இருக்கார்ல, இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு, அவர் தான் சொல்றேன். காங்கிரஸ் இருந்துக்குன்னு மோடிக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல மோடிக்கு ரைட் ஹேண்டா இருந்துன்னு சும்மா பேருக்கு காங்கிரஸ்ல இருக்காரான்னு அவனுக்கும் புரிய மாட்டேங்குதே. அம்மா, நான் எப்பவுமே உன் கட்சி தான்மா. சற்று நன்றாக சிந்தித்துப்பார். நான் இவ்வளோ வருஷமா உங்க அப்பாவை எப்படியாவது செலவு பண்ணி எனக்கு கொஞ்சம் கார்த்திகை டைமண்ட்ஸும் கொஞ்சம் நல்ல ராமேங்கோ சாரீஸும் வாங்க எவ்வளோ போராடிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மனுஷன் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்னு அந்த பாழா போன சிமெண்ட் கம்பெனி, நம்ம சிமெண்ட் கம்பெனி, அதில் எல்லா ப்ராஃபிட்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி கண்ணில் ஒரு பைசா காட்ட மாட்டாரு. நீ எப்படா எனக்கு சப்போர்ட் பண்ண? உன் புருஷன் இருக்காரு, அவர் மகா கஞ்சன். நானும் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது காசை கறந்துடலான்னு போராடிட்டு இருக்கேன். மனுஷன் அசைய மாட்டேங்கிறாரு. நீ சொல்லிட்டேல்ல, இனிமே உன் சார்பா நானும் வாங்கிக்கிறேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து ஏதோ நைஸா சீக்ரெட் டீல் பேசுற மாதிரி தெரியுது. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்னடி இருக்கு? கஞ்சனா இருக்கிற உங்க டேடிய எப்படி ஊதாரியாக்கலான்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். அது சரி. ஏமா, 25 வருஷமா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு. அவர் மட்டும் ஊதாரியா இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த 25 வருஷத்துல நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு தெருவில் பிச்சை தான் எடுத்துட்டு இருப்போம். இப்போ மட்டும் என்ன வாழ்தான் பிச்சைக்காரி மாதிரி தான் மை லைஃப் இருக்கு. அந்த ரோட்டரி கிளப் ரோகிணியில அதான் என் ஃப்ரெண்டு ரோகிணி, அவ 50th என்னமா லக்ஸுரி பார்ட்டி வச்சு கொண்டாடினா தெரியுமா? எவ்வளோ புடவைங்க, எவ்வளோ ட்ரிங்க்ஸ், எவ்வளோ 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 எவ்வளோ. அதுவும் அவள் வெறும் ஆர்டினரி மிடில் கிளாஸு. ஏன் 50th ஃபெப்ரவரியில் வருது. ஆனால் உங்களுக்கெல்லாம் எங்கடி ஞாபகம் இருக்க போகுது? நானே சொல்லிட்டு நான் தான் ஐ மை ஓன் சியர் லீடர். அம்மா, புலம்பல நிறுத்துமா. உன்னுடைய 50th பார்ட்டியை ஜாம் ஜாம்னு கொண்டாடணும், அவ்வளவுதானே? நீலா, என்னோட பிசினஸ் ஐடியா மட்டும் 2 மாசத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் 2 monthsல உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கான அத்தனை காசு ரெடி, நானே ஸ்பான்சர் பண்றேன். அம்மா, உன் பார்ட்டி நடந்த மாதிரி தான் போ. ஏ அசோக், நீ என்னைக்கு உருப்படியா உன் பிசினஸ் ஐடியாவை கிளியரா யார்கிட்டயாவது சொல்லியிருக்கேன்? சுந்தரி, ஏய் சுந்தரி, ஏய் கண்டராவி உள்ள வந்து பாரு. கண்டராவி, உன் புள்ள கண்ட புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அங்கங்கே தூக்கி விட்டுருக்கான். வீடு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. உதவாக்கற. அப்பா, அந்த புக்ல நீங்க படிச்சியா? அப்பா, அதெல்லாம் என்னோட பிசினஸ் கேஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பா. அதெல்லாம் சாதாரண புக்ஸ் இல்ல, அதெல்லாம் என்னோட பிசினஸ் ஐடியாக்கான ப்ரிப்பரேஷன். பிசினஸ் ஐடியா. அப்பா, ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் கூட கீழே விழுந்து ஃபெயிலியர் ஆகும்பா. ஆனா என்னோட பிசினஸ் ஐடியாக்கு ஃபெயிலியரே கிடையாது. கேக்குறியா? சொல்லி தொலை. சரி, இங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, இப்படி ஓரமா பேசலாமா? அவங்க இருந்தா என்னடா, ஏதோ எக்ஸ்ரேட் எடுக்கலாம்டா. இல்ல ஏய் சரி, நான் சொல்றேன்டா. அப்படிதான் பரவாயில்ல, சொல்றேன். பாருங்க, நான் சொல்ல போற என்னோட ஐடியா முதல்ல கேவலமா தான் இருக்கும். ஆனா ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்கெல்லாம் இந்த கிசு காசிப் நியூஸ் பத்தி எவ்வளவு தெரியும் தெரியல. முன்னாடி காலத்துல இதெல்லாம் மேகசின்ஸ்ல வரும். இந்த கிசு படிக்கிறதுக்குன்னே மேகசின்ஸ் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப அதே கிசு டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா, யூடியூப்னு போயிடுச்சு. பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் கிசு சொல்றதுக்குன்னே யூடியூப் சேனல் வச்சிருக்காராம். அதுக்கு லைக் போட்டே மக்கள் விரல்லாம் தேஞ்சு போச்சான். 1 மில்லியனுக்கு மேல வியூஸ். அந்த நடிகருக்கும் இந்த நடிகைக்கும் காதல். கவர்ச்சி நடிகைக்கு வலை வீசிய டைரக்டர். அந்த நடிகையின் விவாகரத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான நியூஸ். ஆனா இதுல எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இது எந்த நியூஸுக்குமே 100% ரிலையபிள் ப்ரூஃப் கிடையாது. சிச்சி, என்ன ஐடியா கன்றாவியா இருக்கு. கேட்கும் போதே காதெல்லாம் கூசுது. இந்த மாதிரி கேவலமான கோடம்பாக்கம் காசுப்பை தான் மக்களுக்கு நீ சொல்ல போறியா? கிளப்ல மை மானம் will go டா. இருடா, கிளப்ல என் மானம் போறதோட சரி. ஏன்டா இப்படி இருக்க? அதுக்கு நீ வேலை வெட்டி இல்லாம இப்படி ஃப்ளவர் டிஷர்ட்லாம் போட்டுட்டு சும்மாவே இருந்த ஐடியாவை சொல்ல விடுமா. சொல்லி தொலைடா. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கம்பெனிஸ் கிசு சொல்றதுக்கான ஆதாரபூர்வமான கொடுக்கிற டேட்டா சர்வீஸ்
உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன்னா, இப்போ ஒரு நடிகர் ஒரு படத்துல நடிக்கிறான்னா அவன் ஃபர்ஸ்ட் படத்துல வரும்போதே ஃபர்ஸ்ட் செட்ல என்ன பண்றான், ஹோட்டல்ல என்ன பண்றான், ஃபிளைட்ல என்ன பண்றான், இதெல்லாம் கேமரா வச்சு ஆளை வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். டேட் ஆடிட் லாகோட அத்தனை இன்டெலெக்சுவல் அத்தனை எவிடன்ஸும் நமக்கு ரெடி. அதுதான் நம்மளுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. பிற்காலத்துல இப்போ பைல்வான் ரங்கநாதனே கிசு கிசு சொல்லணும்னா நம்ம கிட்ட இருந்தா டேட்டா வாங்கணும். எப்படி? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா போடா. என்னப்பா இப்படி திட்டுறீங்க? இதே தான் ஃபேஸ்புக் பண்றான், இதே தான் கூகுள் பண்றான். அவங்க பண்ணா ஓகே, நான் பண்ணா கேவலமா? என் கம்பெனிக்கு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? இந்த கம்பெனி இந்த கர்மாந்திரத்துக்கு ஒரு பேர் வரைய சொல்லி தொலை. நீங்க மட்டும் எஸ்எஸ் சிமெண்ட்ஸ் வைப்பீங்க, நான் வைக்க கூடாதா? சரி சொல்லி தொலை. ஏயு சர்வீசஸ். ஏயு சர்வீஸ். ஏயுனா அந்தரங்க உண்மைகள். ஐயோ, அந்தரங்க உண்மைகளா? அடப்பாவி. அந்தரங்க உண்மைகளுக்குள்ள ஏயையும் இறக்கி இருக்கோம். Are you ready to jump in? ஜம்ப் இன். கடத்துல வேணாலும் ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்ண, ப்ராஜெக்ட்ல ஜம்ப் பண்ண மாட்டேன். பாத்தியாடி அந்தரங்க உண்மைகளாம். ஏய், இவன் என் பேரை கெடுக்காம விட மாட்டான் போல இருக்குடி. இந்த பாருடா, ஒரு பைசா கூட தர மாட்டேன் ஐடியாக்கு. நாம சொல்லிட்டேன். இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க. என்ன முதல் வாட்டி அவன் சொல்றதெல்லாம் கேவலமா இருந்தாலும், கலீஜா இருந்தாலும், தண்டமா இருந்தாலும், முதல் தடவை என் செல்லம் இன்டெலிஜென்ட்டா ஏதோ ஏஐ ஐபி இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்காகவாது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. 50% கட்டு எனக்கு. அசோக் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. டேட்டா சர்வீசஸ் ஏதோ கூகுள் மாதிரி மற்ற கம்பெனி மாதிரி பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றான்ப்பா. இந்த ஒரு முறை அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா. இந்த குப்பை ப்ராஜெக்ட்டுக்கு பைசா கூட தர மாட்டேன் சொல்லிட்டேன். வேணா ஒன்று பண்ண சொல்லு, கம்பெனிக்கு வந்து வேலை ஏதாவது கற்றுன்னு வேலை பண்ண சொல்லு, சம்பளம் வேணா போட்டு தரேன். இந்த பாருமா, ஏற்கனவே கம்பெனி மோசமா போயிட்டு இருக்கு, டல்லா இருக்குன்னு எத்தனை தடவை சொல்றது. அப்பா, இதுதான் உன்னோட முடிவா? ஆமா. இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுவேன். சத்யமூர்த்தி யாரும் வராங்க, உள்ள வரலாமா? அடடா, மருதாச்சலமா? ஆச்சரியப்பட்டாலும் உள்ளவான்னு மட்டும் சொல்ல மாட்டியே. அதிசயமா வந்திருக்கேடா. வான்னு சொல்லி தொலை. நான் சொல்றேன், இவர் கிடைக்காது, விடுங்க. எப்போ இப்படிதான். நீங்க வாங்க. ஏங்க வணக்கங்க, என் பேரு மஞ்சுளா. அப்படிங்களா? சத்யமூர்த்தி ஃபேமிலிக்கு முதல்ல என்னோட வணக்கம். உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்ப்பேன்னு நினைச்சே பார்க்கல. இந்த வழியா ஒரு பிசினஸ் விஷயமா போயிட்டு இருந்தேன். உன் ஞாபகம் வந்தது, அதான் சடன் என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். மன்னிச்சுக்குங்க. ஏங்க கொஞ்சம் தள்ளுங்க. உங்களை மீட் பண்ணதுல இதாங்க புடிங்க. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வந்து எஸ்எஸ் சிமெண்ட்ஸ் முதலாளி அம்மா மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. அதுவும் உங்க பசங்க என்ன அடக்கமா இருக்காங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு தான் நான் கோயிலுக்கு போனேன்னு கொஞ்சம் சிம்பிளா இருக்கேன். என்னன்னா, இவருக்கு எப்பவும் என்ன பாஸ் லேடி மாதிரி நல்லா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா தான் பிடிக்கும். இல்லைங்க சும்மா பாரு, இங்கேயும் இப்படி இப்படி போற வழியில போயிட்டே இருந்தேன்னு சொன்னீங்க. கிஃப்ட் வாங்க எங்க டைம் பிடிச்சது. டேய், நீ ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்க, என்னன்னு சொல்லாத. சத்யா, உங்ககிட்ட இருக்கிற இந்த ஸ்மார்ட்னஸ் தான் மச்சான் என்கிட்ட இல்லாம போச்சு. அதனால தான் நீ நம்பர் 3 சிமெண்ட் கம்பெனியா இருக்க, நான் நம்பர் 4 சிமெண்ட் கம்பெனியா இருக்க. டேய், இந்த ஏசிசி சீனிவாசன் எவ்வளோ நாளாடா நம்பர் 1லயே இருப்பான், நம்ம எப்போடா நம்பர் 1 ஆகுது? நாமள? டேய், நான் நீ இல்லை, நான் ஏற்கனவே 3வது பொசிஷன்ல இருக்கேன். ஐம் ஹாப்பி வித் இட். நீ முதல்ல எதுக்காக வந்த அதை சொல்லு. ஏங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரெனியூ பண்ணதாங்க வந்தோம். ஏங்க சுருக்கமா சொல்லுங்க, ஆனா விவரமா சொல்லுங்க. சரிம்மா. சத்யமூர்த்தி, உன் கம்பெனி கொஞ்சம் மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மோசமான நிலையில ஓடுதுன்னு. நானு நீயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே ஸ்கூலு, ஒரே ஊரு, ஒரே ஜாதி. உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருப்பேனா? அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த பூஜை புனஸ்காரம் அதுலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால உடம்புல தெம்பு இருக்கும்போதே கோவில் குளம்னு நீ கிளம்புறதாண்டா உச்சிதம். அதனால நாடாது இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்க. இந்த வேறு உன் கம்பெனியை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்ம 2 கம்பெனியும் சேர்ந்து பெரிய கம்பெனி ஆயிடும். நீயும் கேஷ் அவுட் பண்ணிக்கலாம்,
அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு, என்ஜாய் வித் யுவர் ஒய்ஃப், அனதர் ஹனிமூன். அதோட நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடலாம். நீங்க உங்களை பார்த்தா எங்க அக்காவை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னது அக்காவா? இதெல்லாம் டூ மச்சுங்க. அக்கா சொக்கான்னு என் சொந்த தங்கச்சியோட சண்டை போட்டு 5 வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல, இப்படி திடீர்னு வந்து என்ன அக்கா மக்கான்னு. பாருங்க, எங்க பிசினஸ் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. கோ. உங்க பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட நான் செய்ய தயாரா இருக்கேன். ஒன்றும் வேண்டாம் அங்கிள், இப்பவே நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். டேய் நிறுத்துடா, கடைசியா சொல்றேன்டா. I am very proud of my company and the company is not for sale, not now, not forever. தபார், இதுக்கு மேல நான் பேச விரும்பல. அப்படி பேச ஆரம்பிச்ச நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுருவேன். டீசெண்டா இப்பவே உங்களுக்கு வெளில போறதா நல்லதே. கெட் அவுட், கெட் அவுட். ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? அப்புறம் பிபி எகிரி பேரலிட்டிக் அட்டாக் வந்துட போகுது. நம்ம பிசினஸ் டீல் சரியா வரலன்னா என்னடா, எப்பயும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம். அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு வரட்டா? போங்க, வராதீங்க, அவுட். நாங்க திரும்ப வரும்போது நம்ம அக்கா தங்கச்சியும் மீட் பண்ணலாங்க. அப்படி போடி செல்லம். போங்க, போங்க.